மாகாப்பாக்கு என் மேல பொறாம, வினோத்துக்கு வந்து அந்த கானா வினோத்துக்கு என் மேல பொறாம, புகழுக்கு புகழே கிடையாது. வாட்டர்மெலன் அப்படிங்கிறவன் பேசிக்காக வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சில ஊரில் அங்கங்கே இருப்பாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னா ஒரு கட்டுவாரன் இதனால இவங்க கூட இருந்தால இன்னைக்கு என் கூட இருக்கியா இல்ல இனிமே என் கூட? அது தப்பு தானே, பேசிக்கா தப்பு தானே. அடிச்சது தப்பு இல்லைன்னு இல்லை, காலில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட காலை உடைச்சிருக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். மற்ற நபர்கள் வளர்ந்து வரக்கூடாதுன்னு தொடர்ந்து வந்து மது போதையில வந்து பாத்தீங்கன்னா புகழும் மாக்காப்பாவும் நிறைய பேரை தாக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு ஏன்னா இந்தியா தான் நாடாம், தமிழ்நாடு நாடு கிடையாது. அப்போ தமிழகம் இல்லாட்டினா தமிழ்நாடுங்கிற பேரை ரிமூவ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு பேர் வைப்பாங்க. ஆண்மை இல்லாதவர்கள் கிடையாது தமிழர்கள், புரியுதுங்களா? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொன்னதுனால நாட்டோட பற்றுல கட்டுப்பட்டதுனால இன்னைக்கு இந்த கண்டிஷன். இந்துக்களுக்காக போராடுறவங்க இந்துவா இருக்க விடணும் அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க, தமிழனா இருக்க விட மாட்டேங்குது. அப்ப இந்து அல்லாதவர்கள் என்ன ஆவாங்க? அவன் இங்க இருக்க கூடாதுங்கிற நிலைமை வரும் இல்லையா? அப்ப நிலைமை வர்றப்ப என்ன ஆகுது? அவன் இந்துவா மாறணும். ஒரு கிறிஸ்டியன் வந்து இந்துவா மாறணும். ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இட்லி சாப்பிட்டா, இட்லி தோசை சாப்பிட்டா உங்களுக்கு அதிக ரேட்டு வருது ஜிஎஸ்டியில். அதே வந்து சப்பாத்தி சாப்பிட்டா கம்மியாக வருது. அவன் சாகரிக்க தூண்டுற வரைக்கும் மீடியாவில் பேசப்பட்டதில்லை. ஒரு கவின் கொலை வழக்கை பற்றி பேசுகிறீங்க, மற்ற ஜாதி இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க. அங்கே ஒருத்தன் தீ குளித்து செத்ததை தமிழ்நாடு ஃபுல்லாக தீயாக பரவ விட்டீங்களா? ஏன் பண்ணலை? இதை பற்றியெல்லாம் விஜய் பேசுகிறானா? இன்னைக்கு வந்து ஒரு சினிமா நகரினோட கவர்ச்சியில் தான் அந்த கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கிட்ட அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? அவன் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கான்? பொண்டாட்டிய அவன் தொட்டுட்டான், அப்படி. நாடும் நாட்டோட நிலைமையும் எதை நோக்கிக்கிட்டு இருக்கு? அடுத்த எலெக்ஷன்ல என்ன மாதிரி அவங்க என்ன மாதிரி எல்லாம் பரப்புரைகள் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல என்னவா நடக்க போகுது? இவ்வளவு டென்ஷனான விஷயங்கள் நாட்டுக்குள்ள இருக்கிறப்ப ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, இது வந்து மக்களை வந்து திசை திருப்பி ஏதோ ஒன்று நடக்குது. ஒரு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு டீலிமிட்டேஷன் கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு இதுக்கு அதை பற்றி பேசாக வச்சுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு மடைமாற்றம் செஞ்சு இதில் போயிட்டு இருக்குங்கிறத ஏன் பார்வை. மோடி டேய் மோடி அப்படிங்கிற இடத்துக்கு நடத்தின ஒரு சவால் தான் அது. விஜய் சொல்லுவார் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு. சீரியஸா? நரேந்திர மோடி ஐ ஆம் வெயிட்டிங். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். ஆமாம், அமிர்தவல்லி மேடம். வணக்கம் மேடம். என்ன கலாய்க்கிறீங்களா? ஒவ்வொரு வாட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதும் ஏன் ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? சேஷ்டை பண்ணுறேண்ணா? என்ன கொஞ்சமாவது நான் சேஷ்டைங்கிற வார்த்தை யாருக்கு தெரியுமா சொல்லணும்? இந்த 16 வயது பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பண்ணுறது தான் சேஷ்டை, புரியுதுங்களா? வயசுக்கு வராதுக்கு முன்னால் இருக்கிறவங்க. ஆமாம், நான்லாம் வயசுக்கு வந்து முடிச்சு, அதாவது சேஷ்டைக்கு வேணாம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வருவோம். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் வந்து மாகாப்பா, புகழ், அப்புறம் கானா, இவங்க பேர்லலாம் வந்து கானா வினோத், இவங்க பேர் எல்லார் பேர்லேயும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ஏன்னா லூசுங்களை பற்றி நான் லூஸாக பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ஆமாம், ஏன்னா அவர்களும் லூஸு, நீங்கள் சொல்கிறவங்களும் லூஸு, நானும் லூஸு, புரியுதுங்களா? லூஸுக்கு லூஸு பதில் சொல்கிறதுங்கிறது பின்னால் வச்சுப்போம். முதல்ல பேசக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஐயா MKS முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பேசின உரையை எத்தனை பேர் கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறதுல நானும் ஒருத்தனாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஆமாம், டீலிமிட்டேஷன் பற்றி அவர் பேசியிருக்காரு இல்லையா, அதை பற்றி ஏன் மற்றவங்களாம் பேசலை? தமிழ்நாட்டில் ஒரு முதல் குடிமகனாக அவர் மட்டும்தான் ஆம்பளையாக இருக்காரா? மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு சீமான் பேசலை,
ஒரு விஜய் அதை பற்றி பேசலை, ஒரு எடப்பாடி பேசலை, ஒரு அன்புமணி ராமதாஸ் பேசலை. இல்ல சார், நாளைக்கு தான் அதை தாக்கல் செய்ய போறாங்க. தாக்கல் செய்யும் பொழுது அப்புறம் இங்க தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு கம்மியான ஒரு விஷயம் வரா மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா இருக்கிற இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பாரதிய ஜனதா அவங்களே குரல் கொடுப்பேன்னு இப்ப நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்கல்ல சார். அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆமா சார், சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு அப்படி தெரியல. நான் பார்த்தது வரைக்கும் ஊடகங்கள்ல அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற, உள்ளார வந்து பிரா போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் வேடத்துல இருக்கிறவங்களா தான் தெரியுது. இதுக்குன்னு இந்த அளவுக்கு தான் நீங்க வந்து பேசணுன்றது இல்ல. இல்ல, இந்த அளவுக்குன்னு பேசுறேன், அந்த அளவுக்கு தான் மகா மட்டரமா இருக்காங்கிறது தான் என்னோட கோரிக்கை. ஆமா, அவங்களோட. ஏன்னா அதாவது ஒரு விஷயம், ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, புரியுதுங்களா? ரிலீஸ்னா அஃபிஷியல் ரிலீஸ் கிடையாது, ஒரு அன்அஃபிஷியலாக லீக் ஆகுது. அதை பற்றி எவன் பேசணுமோ அவன் பேசலை, புரியுதுங்களா? அது மாதிரி இந்த விஷயத்தை எப்போ பேசணும், எதுக்கு பேசணும்னு இருக்குது, புரியுதுங்களா? தேர்தலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிற இடம் கிடையாது. ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுகிற நேரத்தில் அடுத்தாப்புலேயே இதெல்லாம் பேசியிருக்கணும். அவர் மட்டும்தான் அக்கறையோடு இருக்கணும் இல்லை. இதோட அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் அதிகபட்சமாக போச்சு, எல்லாமே அவங்கள இப்பயே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கல, அதான் உண்மை. கேட்டால் இவங்க வாங்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிம்பாங்க. இல்லை சார், அவங்க வாங்கறதுக்கு மறுக்கலன்றதையும் தாண்டி அவங்களும் நிறைய விஷயங்கள் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோமே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த பணம் அதெல்லாம் நீங்கள் எப்படி நிதிகள் அதெல்லாம் நீங்கள் எப்படி செலவழிச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்கும்போது டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை ஷீட் எடுத்து காமிக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்கு. கலாய்க்கிற மாதிரி வேற கலாய்க்காம என்ன பண்ற முடியும்? ஒரு விஷயம், நீங்க பள்ளிகள் கேட்குறாங்க, கணக்கு கேட்டால் அது கலாய்ப்போம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சார்? கணக்கு கேட்டான்னு இல்லைங்க, நீங்கள் சரியாக நடக்கிறீங்களா, மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கான பணம் கல்வித்தொகைக்கெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதத்தில் சரி? அப்படி பார்த்தா இப்போ அவங்க நடத்துகிற ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷும் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியும் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லை. முதல்ல அவங்க நடத்துகிற ஸ்கூல்ஸ்லேயே வந்து அதை மாற்றலை இல்லை சார். அவங்க நடத்துகிற ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி பேசுவோம். தனியார் ஸ்கூலுங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாமே தனியார் மயமாக்கப்படும். பாஜக வந்ததுன்னா, பாஜக தமிழ்நாடுக்கு அரசியாட்சி வந்ததுன்னா எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் தமிழ்நாடு எல்லாமே தனியார் மயம், பிரைவேட் ஆகிரும். அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்குது, அதில் தமிழ் எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். அதை பற்றின சிந்தனைலாம் இல்லாமல் இது அடுத்த கட்டமாக என்ன நகரும் அப்படின்னா, ஒரு நேரத்தில் வந்து மத்திய அரசில் சொன்னாங்க புள்ள பெற்றுக்காதீங்கன்னு. இங்கே விட்டுருந்தா இன்னைக்கு வந்து 8 கோடி இல்லை 16 கோடிக்கு இங்கே பெற்று வச்சிருக்க முடியும். ஆண்மை இல்லாதவர்கள் கிடையாது தமிழர்கள், புரியுதுங்களா? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொன்னதுனால, நாட்டோட பற்றில் கட்டுப்பட்டதுனால இன்னைக்கு இந்த கண்டிஷன்ஸ். இத்தனைக்கும் 1974 பஞ்சம் பொழைச்சி இருக்கிற காலத்திலேயே ஒவ்வொருத்தன் வீட்லேயும் 5-6 குழந்தை, 8 குழந்தை, 12 குழந்தை இருந்தது. நாடு பஞ்சப்பட்டு போனப்பயே. அப்போ நீங்கள் கணக்கெடுப்பு நடத்திருக்கீங்க. அதை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் இது சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. மத்திய அரசோட கண்ட்ரோல்லே டோட்டலாக இல்லாமல் போயிடும் தமிழ்நாடுன்னு நமக்கு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா? இப்போவே வந்து மத்திய பொறுப்பில் இருக்கிறவங்க இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க, ஒரு கவர்னர் வரைக்கும் தமிழகம்தான் பேசுகிறாங்க, தமிழ்நாடுங்கிற வார்த்தையை உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு அப்படின்னு. ஏன்னா இந்தியா தான் நாடாம், தமிழ்நாடு நாடு கிடையாது. அப்போ தமிழகம் இல்லாட்டினா தமிழ்நாடுங்கிற பேரை ரிமூவ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு பேர் வைப்பாங்க, குமரிக்கண்டம், லெமூரியா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிற திட்டங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பைத்தியக்காரன் மாதிரி பேசுறது மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் ஒரு விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இதை பற்றின விழிப்புணர்வை யாருமே பண்ண மாட்டேங்கிறானுங்களே அப்படிங்கிறதான். ஒரு ஊடகமாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஒரு எல்லாருமே விவாதிச்சுட்டு இருக்காங்களே டீலிமிட்டேஷன்ஸ் பற்றி. நீங்க வேணா பார்க்காம இருக்கலாம் சார். நான் பார்க்கலங்கிறது இல்லைங்க, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன் அப்படிங்கறத. இந்த ரேஞ்சில் முக்கிய ஊடகங்கள் எல்லாருமே டீலிமிட்டேஷன்ஸ் எல்லாம் விவாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாரோட காமனான ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாளைக்கு 16th அவங்க வந்து நாளைக்கு அதை வந்து நாங்கள் நிறைவேற்ற போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழகத்துக்கு எந்த மாதிரியான ஒரு
ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கான குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை சொல்லிட்டு தான் சார் ஸோ இருக்காங்க. இதெல்லாம் பாதிப்பு என்னங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயமும் தெரியாம அப்புறம் நம்ம முன்னாடியே அதுக்கு வந்து எப்படி சார் அது பேச முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட, நெல் சாகுபடிக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலா மத்த எண்ணெய் வித்துக்கள் மத்த தானியங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொன்னதை நிர்மலா சீதாராமன், அதையே இங்க வந்து இவர் வேற விதமா வந்து சொன்னப்படுதா? இப்ப அதுவே ஒரு பெரிய இதே நிர்மலா சீதாராமன் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இட்லி இதுக்கு ஜிஎஸ்டி வந்து அதிகம், அதே சப்பாத்தி கம்மி. இங்கே என்ன நம்ம எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோமா? ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட்லி சாப்பிட்டா, இட்லி தோசை சாப்பிட்டா உங்களுக்கு அதிக ரேட்டு வருது ஜிஎஸ்டியில். அதே வந்து சப்பாத்தி சாப்பிட்டா கம்மியாக வருது. அப்போ கோதுமைக்கு நீங்கள் கம்மியாகவும் அரிசிக்கு ஜாஸ்தியாகவும் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டும் தமிழ் மக்களுக்கும் நல்லது செய்கிறீங்களா என்ன? இந்தியாவில் இட்லி சாப்பிட்ற மாநிலம் என்னென்ன மாநிலம்? காலையில் எழுந்திரிச்சு இட்லி தோசை சாப்பிட்ற மாநிலம் எத்தனை மாநிலம், என்னென்ன மாநிலம்? அப்போ நீங்கள் தென்னாட்டுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நிறையா விஷயம் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு. ஓகே, உங்களோட இந்து கலாச்சாரத்து பிரகாரமே போவோம். திருப்பரங்குன்றத்தில் ஒருத்தன் தீ குளிச்சு செத்தான், சாகடிக்கிறது வரைக்கும் தூண்டி விடுறீங்க. ஆனால் ஒருத்தன் ஊற்றிக்கிட்டு செத்ததுக்கு அப்புறம் ஏதாவது போய் பார்த்தீங்களா? எவனாவது பார்க்கலன்றது எப்படி சார்? பார்த்தீங்களா? அதாவது அவன் சாகரிக்க தூண்டுற வரைக்கும் மீடியாவில் பேசப்பட்டது இல்லை. ஒரு கவின் கொலை வழக்கை பற்றி பேசுகிறீங்க, மற்ற ஜாதி இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க. அங்கே ஒருத்தன் தீ குளிச்சு செத்ததை தமிழ்நாடு ஃபுல்லாக தீயா பரவ விட்டீங்களா? ஏன் பண்ணலை? அப்போது உங்களோட வீரம் எந்த ரேஞ்சுக்கு அப்படின்னா தூண்டி விடுற வரைக்கும் தான் இருக்குது. அந்த பிரச்சனைக்குள்ளார இறங்கி அவன் செத்தவனுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்களா? இது வந்து சீரியஸாக சொல்கிறேன், இந்த டீலிமிட்டேஷனோட கட்டுப்பாடில் தமிழ்நாடாக இருக்காது. தமிழ்நாடு தன் நாட்டையே இழக்கும். தமிழ்நாடு இல்லைங்கிற இடத்துக்கு போகும். அது வர்றப்ப என்ன ஆகும்னா, தமிழகத்தில் ஒவ்வொரு ஈழத்தமிழனும் எப்படி தற்கொலைப்படையாக வெடிக்க ஆரம்பித்தானோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வெடிக்க ஆரம்பிப்பான். ஆமாம், வெடிக்க ஆரம்பிக்கிற காலங்கள் வெகு தூரத்தில் இல்லைங்கிறது மாதிரி இருக்குது. அது மாதிரி ஏற்கனவே தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீண்டும் இங்கே தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதான். இதை பற்றியெல்லாம் விஜய் பேசுகிறானா? இன்னைக்கு வந்து ஒரு சினிமா நகரியனோட கவர்ச்சியில் தான் அந்த கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கிட்ட அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? அவன் எதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான்? வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம், இலவசம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவன் பேசினான். அடுத்தடுத்த மீட்டிங்லலாம் இலவசத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உன்னால் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறவனுங்களே திணறானுங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ பொய்யான வாக்குறுதிகளை நீங்கள் கொடுங்க. ஏன்னா அரசியலுங்கிறது அப்படிதான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது கூட அவர் என்ன விஷயம் சொல்லிட்டு வந்தாரு? நாங்க இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து நிறைய இன்வெஸ்டும் பண்ணுவோம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் இங்க அதிகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களே எக்ஸ்ட்ராவா 4.5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி வச்சிட்டு இருக்காங்கல்ல சார். ஓகே, இப்ப இருக்கிற வருமானத்துல கடன் வாங்கினது பெருசா? ஒண்ணுமே வருமானமே இல்லாம கடன் வாங்கி வச்ச எடப்பாடியை பத்தி பேசுவீங்களா? எடப்பாடி கவர்மெண்ட்ல வந்து வருமானம் இன்கம் பார்த்து, இன்கம் எவ்வளவு வாங்கினதை தான் பற்றி பேசுறீங்க, கடன் வாங்கினதை பற்றி தான் பேசுகிறோமோ ஒழிஞ்சு என்ன இன்கம் சோர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு வாங்கியிருக்கிறதுக்கு முன்னால் எவ்வளவு நம்மக்கிட்ட வருமானம் எவ்வளோ பெரிய இருக்குன்னு பார்க்கணும். ஒரு வருமானமுமே இல்லாமல் அவன் வாட்சியை விட்டு போனான். எடப்பாடிங்கிறவன் ஒரு முட்டாள். சார் இவ்வளோ தூரம் ஒருத்தர் இப்படி பேசணுமா சார்? எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேச. ஏங்க மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவனுங்க நடத்தலைங்க. ஒரு விஷயங்க, என்னோட தந்தையா இருந்தாலும் அவர் எனக்கு தந்தையா இருக்கணும். புரியுதுங்களா? என் தந்தையா இருந்தாலும் எனக்கான தந்தையா இருந்தால் தான் அவருக்கான மரியாதை. ஒரு நாட்டோட முதல் குடிமகன் அப்படிங்கிறப்ப அந்த இதில் மரியாதை மிக்க மனிதனா அந்த ஆள் இருக்கிறதுக்கு இல்லைங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் போனால் அதை எடுத்து அடிங்கடா அப்படிங்கிறப்ப அதை தப்பான பிரயோகப்படுத்தட்டும், ஆம்புலன்ஸை தப்பாகவே பிரயோகப்படுத்தட்டும். ஆனால் சில விஷயங்கள் அதை வந்து தப்பாகவே இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதை எடுத்து அடுறா அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தினது யாரு? அவன்லாம் வந்து முதலமைச்சர் அப்படின்னா எந்த விதத்தில் சரி? அந்த முதலமைச்சரோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால தான் பாஜக நமக்கு எதிரி கிடையாது. புரியுதுங்களா? அவனுங்க கொள்கை நம்ம கொள்கை அப்படிங்கிறதில்ல, எல்லாருமே இங்கே இந்து தான். புரியுதுங்களா? இங்கே வந்து எல்லாரும் இந்துவாக இருக்கிறோம். ஆனால் இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா எல்லா இந்துவும் கிறிஸ்டினாவோ முஸ்லீமோவோ மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடுவானுங்க. உங்களுக்கு நல்லா இருக்கணும். பிஜேபி பண்ணுவாங்கன்றீங்களா? இந்துக்களுக்காக போராடுறவங்க இந்துவா இருக்க விடணும் அப்படிங்கிறதா நீங்க பாக்குறீங்க, தமிழனா இருக்க விட மாட்டேங்கிறீங்க.
நீங்கள் இந்தியனா பார்க்குறீங்களா, இல்லை இந்துவா பார்க்குறீங்களா, இல்லை தமிழனா பார்க்குறீங்களா? ஒரு தமிழன் இங்கே தமிழனா இருக்கிறதுக்கு விரும்புவானா, இல்லை நான் பரவாயில்ல இந்து தான். என்னவா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழர்களா இல்லை இந்துவா இருக்காங்கன்றீங்களா? இங்க இருக்கிற தமிழர்கள் மட்டும் இந்துவா இருக்காங்க. தமிழர்கள் மட்டும் இந்துவா இருக்காங்களா? அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. தமிழர்கள் எல்லாருமே இந்து அப்படிங்கிறத நீங்க இல்லாம பண்றதுக்கு பாக்குறீங்க. அப்ப என்னதான் பண்ணணும்னு நினைக்குது இந்த பிஜேபின்னு நினைக்கிறீங்க? பிஜேபி பண்றதுங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், பிஜேபி முழுக்க இந்தியா முழுக்க இந்துக்கள் சமூகமா இருக்கணும். இந்தியாங்கிறது ஒரு மத சார்பற்ற நாடு, புரியுதுங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலுக்குள்ளாரையும் ஒரு இந்து கோயிலுக்குள்ளார எல்லா இடத்துலையுமே போர்டு வச்சிருக்காங்க. இந்த போர்டெல்லாம் மத்திய அரசும் சேர்ந்து தான் செய்யுது, புரியுதுங்களா? அந்த போர்டை ஏன் ரிமூவ் பண்ணிட்டு எல்லா சமூகத்து மக்களும் உள்ளார போகலாங்கிறத ஏன் ஜாதி அடிப்படையில் பிரிவுகள் வச்சுருக்கீங்க? ஓகே, இந்த ஆண்ட ஜாதின்னு பேசுகிறவங்க அத்தனை பேருமே ஆண்ட ஜாதியெல்லாம் எல்லா ஆண்ட ஜாதியுமே ஒரு பிராமணனுக்கு கீழ் ஜாதி தான். பிராமணுக்கு கீழே அவன் கீழ் ஜாதி தான். எவனுமே இங்கே ஆண்ட ஜாதிங்கிறது கிடையாது. அப்போ எல்லாமே கீழ் ஜாதி தான், புரியுதுங்களா? இந்த கீழ் ஜாதி மக்களாக இருக்கிறப்ப இந்த கீழ் ஜாதி மக்களையெல்லாம் பயன்படுத்தி என்ன நடத்த போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்து ஆகுங்க. அப்ப இந்து அல்லாதவர்கள் என்ன ஆவாங்க? அவன் இங்க இருக்கக்கூடாதுங்கிற நிலைமை வரும் இல்லையா? அப்ப நிலைமை வர்றப்ப என்ன ஆகுது? அவன் இந்துவா மாறணும். ஒரு கிறிஸ்டியன் இந்துவா மாறணும், ஒரு முஸ்லீம் இந்துவா மாறணும். ஸோ மத மாற்ற தடை சட்டம்னு ஒன்று வச்சுக்கிட்டு நீங்க இன்பில்ட்டா உள்ளார அதிகாரபூர்வமா நடத்துறீங்க. ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறதுனால எல்லாத்தையுமே செய்ய போறீங்க. செஞ்சீங்களா அப்படிங்கிறது கிடையாது. இவங்க ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு வே அப்படி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு சீரியஸா நம்ம பேசணுங்கிற நெசசரி நமக்கு கிடையாதுன்னு இல்லை, வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். ஏன்னா பேச வேண்டியவன்லாம் பேசாம இருக்கான். ஒரு விஜய் எங்கேயாவது இதை பத்தி பேசுறான்னா ஓகே, அவன் ஒரு பைத்தியக்காரன், ஆர்வ கோளார். என்ன அரசியல் ஆர்வ கோளாறுல அதிகார போதையில வந்தவன். சரி, அடுத்தாப்புல முதலமைச்சரா இதுக்கு முன்னால இருந்தானுங்களே அப்படின்னா அவனுங்களாம் அடிமைகள். ஆமா, அவனுங்களும் பேச மாட்டானுங்க. சரி, அடுத்தாப்புல அன்புமணி ராமதாஸ் ஒரு ஜாதிக்கு நம்ம ஆண்ட ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆண்ட ஜாதின்னு அவருக்காக தான் சொல்றேன், அது ஆண்ட ஜாதின்னு கிடையாது, அதுவும் கீழ் ஜாதி தான், புரியுதுங்களா? இப்படிலாம் இருந்தாலும் இவங்களோட ஒரு முன்னேற்பாடா இல்லையே. அவங்களாம் யாருமே பேசலைங்கிறது தான் ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசினது அப்படிங்கிறதுக்கு நீங்க அதை திமுக கட்சியா பார்க்கக்கூடாது. இந்த கால சூழல் என்னதான் தேர்தல் இருந்தாலும் கட்சி அது ஒரு திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணியா பார்க்கக்கூடாது. அது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நிற்க வேண்டியது இருக்கு. அதை யாரும் பண்ணலையேங்கிறது தான். இதுக்கெல்லாம் கோவப்பட்டு பேசணுங்கிற ஒரு மூமெண்ட்டை விட்டுட்டு நம்ம என்ன சொல்றது, இந்த ஏய் ஏன் பொண்டாட்டிய அவன் தொட்டுட்டான் அப்படி அப்படின்னு, புரியுதுங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? வாட்டர்மெலன் அப்படிங்கிறவன் பேசிக்காக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சில ஊரில் அங்கங்கே இருப்பாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அடுத்தவங்களை துன்புறுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் அவங்கள நம்ம ஹாப்பி பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதன் தான் அந்த திவாகருங்கிற பையன். அவன் பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரையும் என்ஜாய் பண்ணுற ஒரு ரூட்டுக்குள்ளார இருக்கிறப்ப அதை அட்வான்ஸாக எடுத்துப்பாங்க இல்லையா? அந்த அட்வான்டேஜை தான் அவன் எடுத்துக்கிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யாரோ ஒரு பொண்ணுகிட்ட அவன் பொண்டாட்டியை, அதாவது மாக்காப்போ பொண்டாட்டியா இல்லை அவன் இன்னொருத்தன், அவன் பேர் என்ன, புகழ், அவன் பொண்டாட்டி, இவன் 2 பேர்த்து பொண்டாட்டிகிட்ட எவன் பொண்டாட்டிகிட்டயோ இவன் கூடலாம் நீ எப்படி இவ்வளோ நாள் வாழ்ற? அதை பத்தி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பொண்ணு தான், அவங்க அந்த பொண்ணுகிட்ட ஒரு டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்க கிட்ட தான் போய் அவங்க பேசினதா. என்ன சொன்னாரு? இத்தனை நாள் இவங்க கூட இருந்தால இன்னைக்கு என் கூட இருக்கியா இல்ல இனிமே என் கூட? அது தப்பு தானே, பேசிக்கா தப்பு தானே. அது அவங்க பொண்டாட்டி தான் இல்லை, அது எவன் பொண்டாட்டிகிட்டே சொன்னாலும் சரி, எந்த பொண்ணுகிட்ட போனாலும் நீ இத்தனை நாளா இவன் கூட இருந்தியா, இனிமேல் என் கூட இரு, இந்த ஒரு நாளாவது என் கூட இரு அப்படின்னா அது எந்த விதத்துல சரி? அப்ப அவனை எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, அடிச்சது தப்பு இல்லைன்னு இல்லை, காலில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட காலை உடைச்சிருக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். சில விஷயங்கள்லாம் அப்படிதான் நடத்தணும். ஆமா, எனக்கு காலில் அடிச்ச ராடை மண்டையில் அடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்ல அது கரெக்ட் தான். அது இல்ல, அதான்
பட் இதுக்கு முன்னாடியே அவர் வந்து இப்போ இதையும் தாண்டி அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாகாபாக்கு என் மேல பொறாம, வினோத்துக்கு வந்து அந்த கானா வினோத்துக்கு என் மேல பொறாம, புகழுக்கு புகழே கிடையாது என் மேல பொறாம. ஏன்னா நான் குக் வித் கோமாளில பிக் பாஸ் 9ல இப்போ எல்ஐகே எனக்கு படம் வந்துடுச்சு. அந்த படத்துல போய் பார்த்தீங்கன்னா பிவிஆர்ல ரொம்ப அமைதியா பார்ப்பாங்க. அங்கேயே எனக்கு வந்து எல்லாரும் நான் வரும்போது ஆரவாரம் பண்ணாங்க. அப்போ ரோகிணி தியேட்டர்லலாம் உங்களுக்கு எவ்வளோ ஆரவாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லைங்க, ஒரு விஷயங்க, எல்லாருமே பார்த்து சிரிச்சு கடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு பைத்தியக்காரனை பார்த்துட்டு அவன் பேசிக்காக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு நான் சொல்லிட்டேன் ஓப்பனிங்க. அந்த பைத்தியக்காரனை செயலை பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இது அந்நியன் அவன் இமிட்டேட் பண்ணுறான். புரியுதுங்களா? சூர்யா அவர்களை கூட அதான் சூர்யாவை இது லிமிட்டேட் பண்ணுறான், அந்நியன் அதான் இமிட்டேட் வாட்டர்மெலன் பண்ணுறான். ஸ்டார் அதான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னா ஒரு கட்டுவாரான் அப்படின்னு இது ஒரு ரீல். ஓகேங்களா? எல்லாரும் சிரிக்கிறோம், ரைட்டுங்களா? அப்புறம் அந்த அந்நியன்ல வந்து புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன? தனுஷ் 3 படத்துல வர எதாங்க எல்லாமே பைத்தியகார செயல். இந்த பைத்தியகார செயலை நம்ம என்ஜாய் பண்றோம், ரசிக்கிறோம். ஓகேவா? நீ ஓகே இவனுங்களெல்லாம் சொல்ற ரைட்டு. நீ சிவாஜி கணேசன் நீ இமிட்டேட் பண்ணி அது மாதிரி காலி பண்றன்னா ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, புரியுதுங்களா? உண்டா இல்லையா? ஒரு சிவாஜி கணேசன் நான் சிவாஜியை விட மேலே நடிப்பேன், நான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சிவாஜியை இமிட்டேட் பண்ணி நீ பண்ணுறப்ப அது எப்படி இருக்குதுன்னா, சிவாஜிங்கிற ஒரு மனிதனை நீ ரொம்ப கேவலப்படுத்துகிற ஒரு இடத்துல இருக்குது, அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் பைத்தியக்காரனா இருந்தால் எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு எல்லா நேரத்துலையும் போயிட்டு இருக்க முடியுமா? யாரை கையை வச்சு என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. நீ பேசு, ஒரு விக்ரம பேசுன ஓகே ரைட்டு நாங்கள் அக்செப்டபிள் அப்படின்னு. நீ விக்ரமெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்க அப்படின்னா விட்டு போய் சிவாஜி கணேசன் வரைக்கும் தொடரன்னா அப்போ அதை பார்த்துட்டு கோவப்படுவாங்களா? ஒரு புகழும் ஒரு மாக்காப்பாவும் ஏன் கோவப்பட்டானுங்க அப்படின்னா அந்த கோவங்கிறது ஒரே நாளில் வந்துடாது. இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய இதுக்கு முன்னால இதே மாதிரி நிறைய விஷயங்களை இவன் இமிட்டேட் பண்ணி, அதாவது என்ன சொல்றது, இன்னோசென்ட்டா ஒரு மனிதன் இருக்கிறதுங்கிறது வேற, இன்னோசென்ட் மாதிரி நடிக்கிறதுங்கிறது வேற. புரியுதுங்களா? அவன் பிக் பாஸ்ல இருந்த அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். ஒரு லேடி கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அவன் வந்து இன்டென்ஷன் வந்து அந்த லேடியை அவன் கரெக்ட் பண்ணி ஒரு நாளாவது ஓயா ரூம்ல இருக்கணும். ஓயோ எஸ், ஓயோ ரூம்ல இருக்கணுங்கிறது அவன் இன்டென்ஷன். ஆனா அங்க நடந்துகிட்டது என்னன்னா ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி மாதிரியான ஒரு ஆக்டிங் தான் இருந்தது. இது நல்லா தெரிஞ்சவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து விஜயை பற்றி ஒரு காலகட்டங்கள்னு இல்லை, இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் வந்து திமிங்கல பால் குடித்தார், ஆமாம் அவர் வந்து வேற லெவலு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு அவனுக்கு நம்பிட்டு இருந்தானுங்கன்னா நம்புறவன் தான் பைத்தியம். புரியுதுங்களா? அது மாதிரி இவன் பண்ணுறதை வந்து பைத்தியம் அப்படிங்கிறத நம்ம நம்புறோன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ப முடியும்? தப்பா சரியா? கரெக்டு தான் சார். சார் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாக்காப்பாக்கு வந்து என் மேலே பொறாம, அப்புறம் மாக்காப்பாக்கெல்லாம் என்ன புகழ் இருக்குது, புகழ்ன்றது பேரில் தான் இருக்குது, புகழுக்கு புகழே கிடையாது. நான் வந்து இப்போ பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியில் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து அத்தனை படங்கள் நடித்தேன். இவங்க எத்தனாவது படம் நடிச்சிருக்காங்களா? மாக்காப்பாக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நடிக்க தெரிஞ்சா அவர் ஏன் ஆங்கராக இருக்கார்? அவர் ஆங்கரை விட கீழே போவாரே தவிர மேலே போக மாட்டாருன்ற சொல்கிறதெல்லாம் இதுதாங்க. இது வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஊடகங்கள் நீங்கள் நானும் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம தரங்கட்டு இருந்திருக்கோமே. இந்த ஊடகங்கள் இவனுங்களை பற்றி ஒரு லூஸு, இவனுங்க வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அவ்வளவுக்கு இவங்க ஒர்த்து கிடையாது. யார்கிட்டயும் வந்து பேசுனது இல்ல சார். அதுக்கு முன்னாடி இல்ல இல்ல நீங்க பேசுனது இல்ல, ஊடகங்கள் எல்லா ஊடகங்களுமே பேசிட்டு. நான் வந்து என்ன இஸ் ஆல்சோ ஆங்கர். இப்போ புகழ் அவர்களெல்லாம் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். மாக்காப்பாலாம் வந்து குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இவங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம், பழகியிருக்கோம், பேசியிருக்கோம். புகழ் எல்லாம் வந்து நல்ல ஒரு இது சார், நல்ல டைப்பு. அப்படி இருக்கும்பொழுது இப்படிலாம் வந்து அவங்க ஒரு ஆங்கரா இருக்கும்போது அவங்களையும் இப்படி பேசுறதுன்றது, அப்ப யாரை வேணாலும் இவர் பேசுவார்ல. அததான் சொல்றேன். அதாவது பேர்த்தே இல்லாத விஷயத்தை பத்தி எப்படி விஜய் வந்து ஒரு 25 வருஷம் வாழ்க்கை நடத்தின பொண்டாட்டிய பேர்த் இல்லை அப்படிங்கிற ஒரு கடந்து போனாரோ, அந்த மாதிரி கடந்து போற விஷயங்கள் தான் இது. எதை கடந்து போகணுமோ அதை விட்டுட்டு இவனுங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறதுங்கிறது எந்த விதத்துல சரி அப்படின்னு இன்னைக்கு நாடும் நாட்டோட நிலைமையும் எதை நோக்கிக்கிட்டு இருக்கு, அடுத்த எலெக்ஷன்ல என்ன மாதிரி அவங்க என்ன மாதிரியெல்லாம்
பரப்புரைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்னவா நடக்க போகுது, இவ்வளவு டென்ஷனான விஷயங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. இது அவர்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கினாங்க. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் முறை பிரகாரம் என்ன நடக்குமோ அது போயிட்டு இருக்கும். அதை ஊடகத்தில் பேசு பொருள் ஆக்குற அளவுக்கு நடந்துட்டு இருக்குதுன்னா இது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இது மக்களை திசை திருப்பி ஏதோ ஒன்று நடக்குது. ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு டீலிமிட்டேஷன் கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு இதுக்கு அதை பற்றி பேசாக வச்சுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு மடைமாற்றம் செஞ்சு இதில் போயிட்டு இருக்குங்கிறத ஏன் பார்வை. இந்த விஷயம் மூலமாவா? இந்த விஷயம் மூலியமான இல்லை, இது மாதிரி ஏதாவது ஊடகங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லா ஊடகங்களும் பேசுது. அப்படி டீலிமிட்டேஷனை பற்றி எந்த ஊடகமும் பெருசாக பேசலை. உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதே எல்லாமே டிஎம்கே விங்கில் இருக்கிறவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா என்ன சொல்கிறது, எல்லா ஊடகங்கள்லையும் மக்கள் மன்றம்னு ஒன்று நடத்துகிறாங்க சார். அதில் பேசிட்டு தான் இருக்காங்க. நேத்தி கூட நான் பார்த்தேன் சார், பேசிட்டு தான் இருக்காங்க. ஆயுத எழுத்துன்ற ப்ரோக்ராம் தந்தி டிவியில் நடத்துகிறாங்க. அதெல்லாம் பேசிட்டு தான் சார் இருக்காங்க. நீங்கள் பேசுகிறதுங்கிறது நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் தேடி பார்க்குற விஷயமா இருக்குது. இன்னைக்கு மக்கள் நீங்க மீடியாவில் இருக்கிறீங்க, உங்களோட தேடுதல் இருக்கு, அதனால இது உங்களுக்கு தெரியுது. இந்த சேனல்ல நாங்களே நியூஸ் போட்டிருக்கோமே சார். இப்போ நான் நியூஸ் படிச்சிட்டு தான் சார் வரேன். ஒரு விஷயங்க, ஊடகங்கள் நீங்க பேசல, இந்த பிபிடி சேனல்னு இருக்கு இல்லையா, இந்த பிபிடி சேனல் அதிகபட்சமா நம்ம பேசுறத ஒரு 10,000 பேர் பார்க்கறதே பெரிய விஷயம். புரியுதுங்களா? அது நல்லா பேசலைன்னா 4,000 பேர் பார்க்கறதே பெரிய விஷயம். புரியுதுங்களா? ஆனா இந்த நடந்துகிட்டு இருக்க டீலிமிட்டேஷன் விஷயத்த கிட்டத்தட்ட அத்தனை கோடி பேர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த வியூஸ்லாம் போய் பார்க்குறீங்களா? புரியுதுங்களா? ஒரு விஜய் பரப்புரையில் பேசினாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் என்ன பேசினாருங்கிறது தான் தெரியுமோ ஒழிஞ்சு, ஒரு எம்கேஎஸ் இவ்வளவு பேசியிருக்காரு, இவ்வளவு சவால் விட்டுருக்காரு. சவால் மத்திய அரசுக்கு நேரடியாக சவால். அதாவது யாருக்குன்னா மோடி, டேய் மோடி அப்படிங்கிற இடத்துக்கு நடத்தின ஒரு சவால் தான் அது. புரியுதுங்களா? இதில் வேற நான் மோடின்னு சொல்லிட்டோம்னா தூக்கி உள்ளார போட்டுருவாங்க அப்படின்லாம். நான் ராகுல் காந்தி கிடையாது, பயந்து போய் ஓடி உட்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு ஐயோ மோடின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. என்னதான் ஒரு பிரைம் மினிஸ்டரே இருந்தாலும் இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர்னால தமிழகத்துக்கு என்ன நடந்திருக்கு? டேய் மோடி அப்படின்லாம் பேசுவீங்களா? எது அப்புறம் வேற என்ன, தூக்கி உள்ளார போடட்டும், போடுங்க. வெயிட்டிங், விஜய் சொல்லுவாரு ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு. சீரியஸா நரேந்திர மோடி ஐ ஆம் வெயிட்டிங் எப்படி இருக்கும்? ஒரு விஷயங்க, எல்லாம் சரியா நடக்கலைங்கிறது தான். இது கோபத்தோட வெளிப்பாடு. இது என்னோட கோபங்கிறது இல்லை. இங்க ஒவ்வொருத்தனும் கோபப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கானுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஈழத்துல மட்டும்தான் தற்கொலை படைகள் இருக்குன்னு நினைக்காதீங்க, இங்கேயும் இருக்கிறது. ஃபைன் சார். நேரம் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.